ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நாம் ஜோதிடம் குறித்த தகவல்கள் அந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான முறையில் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் இதற்கு முன்னால் போட்ட வீடியோவில் வரக்கூடிய கமெண்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சில தகவல் அடிப்படையில் ஒவ்வொரு தலைப்பாக பேசிட்டு வரோம். இன்று நம் நேயர்கள் கேட்ட தலைப்பு, சார் வீட்டில் கண்ணாடி உடஞ்சிருச்சு, ஆனால் இது நல்லதா கெட்டதா? நிறைய பேர் கெட்ட சகுனம் சொல்கிறாங்க, நல்ல சகுனம் சொல்கிறாங்க. ஏன் கண்ணாடி உடையுது? இப்போ கண்ணாடி உடைவதற்கான கிரக நிலைகள் என்ன? ஏன் சார் இந்த கண்ணாடி உடையிறத மட்டும் தான் நம்ம பேசணுமானா, நம்ம சமூகத்தில் சொசைட்டியில் இந்த கண்ணாடி உடையிறத கொஞ்சம் முக்கியமான ஒரு பிரச்சனையாக வச்சுருக்கிறாங்க. அப்போ இது நல்லதா கெட்டதா? அப்போ கண்ணாடினா என்ன அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய வந்துச்சு. அப்போ நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கண்ணாடி என்பது சூரியன் மற்றும் சனியினுடைய காம்பினேஷன் தான் கண்ணாடி. ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கண்ணாடி உடையதை பற்றி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சனியும் இணைந்து இருந்தால், சூரியன் சனி இணைவே பொதுவாகவே ஒரு ரெகுலராக போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை படக்குன்னு கட் பண்ணுறது. எப்படி? ஒருத்தர் வேலைக்கு போய்கிட்டே இருப்பார், திடீர்னு அந்த வேலையை விட்டு வெளியேறிடுவார் கோவப்பட்டுக்கிட்டு. திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பார், அந்த பிஸ்னஸ் நல்லா போகும்போது தூக்கி போட்டு போயிடுவார். ஒன்றும் நல்லா போகிறப்போ இல்லைனா பிரச்சனை வரும்போது. ஆக மொத்தத்தில் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியாத, வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளக்கூடிய. வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளுறதுனா எப்படி? நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், இல்லைனா நம்ம ஒரு இடத்துல ஒரு பெண்ணை காதலிக்கிறோம், அல்லது ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம், அல்லது நான் ஒருத்தரோட நட்பில் இருக்கிறேன், அல்லது நான் ஒரு ப்ராசஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? இல்லைனா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அந்த உறவே முறிஞ்சு போகிறதுன்னு இருக்கு இல்லையா? இது மாதிரி எல்லாமே பற்றுன்னு நம்ம கையை விட்டு வெட்டிடுறது, இல்லைனா படக்குன்னு விட்டுறது. இந்த மாதிரி விஷயங்களை செய்வது இந்த சூரியன் சனியினுடைய குணம். இந்த சூரியன் சனி சேர்ந்துச்சுன்னா பொதுவாகவே பிரேக்குன்னு சொல்கிறாங்க. பிரேக்குன்னா என்ன பிரேக்கு? எலும்பு பிரேக், தலை ஓட்டில் பிரேக். யாருக்கெல்லாம் தலை ஓட்டை உடச்சி ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க குடும்பத்துலாம் சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கும். முதுகு தண்டுகள் உடஞ்சிடுறது. இந்த மாதிரி எல்லாம் உடையுது, கட் ஆகுது, பிரேக் ஆகுது. லவ் பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? லவ் பிரேக். இது மாதிரி பிரேக்குகளை கொடுக்கக்கூடிய இந்த இணைவு சூரியன் சனி இணைவு. இது ஆளுமையான பணிகளை கொடுக்குறதும் இதே தான், அரசு பணிகளை கொடுக்குறதும் இதே தான். பொறுப்பு, ஆளுமை, உருவாக்கக்கூடிய திறன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை தானாகவே உருவாக்கி மேலே வருவாங்க, இன்னோவேட்டிவாக இருப்பாங்க. இந்த மாதிரி குணமும் இதே சூரியன் சனி தான். இப்போ இந்த சூரியன் சனியினுடைய பலன் என்னென்னா, இந்த சூரியன் சனி ஆக்டிவேஷனெல்லாம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில். அப்போ என்ன நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். இது ஒரு சகுனம் அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்க வேணாம், இல்லைனா ஒரு நெகட்டிவாக புரிஞ்சுக்க வேணாம், நம்பிக்கை அடிப்படையில் புரிஞ்சுக்க வேணாம். எல்லா கிரகங்களுடைய காரகங்கள் தான். ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தினுடைய கிரக காரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வலுப்பெற்று விட்டதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வீடு கட்டியிருப்பீங்க. இப்போ அப்படியே ரீகால் பண்ணுங்கள் நீங்கள் வீடு கட்டக்கூடிய காலத்தை. நீங்கள் வீடு கட்ட ஆரம்பித்து வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள உங்கள் அம்மாவினுடைய உடல் நலம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். நிறைய பேர் வீடு வாங்கணும்னு தேடுறப்பே அவங்க அம்மா உடம்பு பிரச்சனையாகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும், வேலை போயிடும். நிறைய பேருக்கு அப்பா இறந்து போவார், வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு சம்பவம் தொடர்ந்து நடக்கும். இது எதுக்கு அப்படின்னா, இந்த சம்பவமும் ஒரே கிரக கூட்டுகளால் நடக்கிறது. அப்போ அந்த காலத்தில் சில கிரக கூட்டுகள் இணைந்து, அந்த காலத்தில் உங்கள் ஜாதகத்தில் சில கிரக கூட்டுகள் தூண்டப்படும் பொழுது இந்த சம்பவங்கள் நடக்கிறது. அப்போ இந்த சம்பவம் நடந்தால் இதை தொடர்ந்து இந்த சம்பவம் நடக்கும்னு நம்ம அனுமானிக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் யாரெல்லாம் விரலில் கட்டு போட்டு அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு விரலில் கட்டு போட்டு இருந்தீங்களோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் லேண்டு சம்மந்தமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் பேசியிருப்பாங்க. லேண்டு வாங்குறதுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க. உங்கள் வீட்டில் ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா? ட்ரைனேஜ் பெரிய அளவில் அடப்பு வந்திருக்கும். என்ன பண்ணாலுமே தண்ணி இறங்கலை, பாத்ரூமில் போகல சார், அது இல்லை சார், இது இல்லை சார்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த டயத்தை யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு ஒரு லாங் ட்ரிப்பு பயணம் வந்திருக்கும். உங்களுக்கு எப்போலாம் லாங் ட்ரிப் பயணம் வருதோ மறுபடியும் யோசிச்சு பாருங்கள். அந்த லாங் ட்ரிப் பயணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த தண்ணி சம்மந்தமான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த மூலம் பௌத்திரம் சொல்லக்கூடிய ஆசனவாய், அந்த யூரின் போகக்கூடிய இடம், இதுலலாம் இன்ஃபெக்ஷன் ஆகிறப்ப கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவர் லாங் ட்ரிப் போவார். அப்போ இதெல்லாம் ஒரு விஷயத்தை குறிப்பிட வரக்கூடிய நிறைய சம்பவங்களை ஒரே கிரகம் குறிப்பிடும். ஒரு கன்ஜெக்ஷனை ஒரு சம்பவம் இண்டிகேட் பண்ணும். இது மாதிரி இருக்கிறப்ப அப்போ ஒன்றை வைத்து ஒன்றை புரிந்து கொள்வது தான் இந்த சகுனம்ன்றது. இது பொதுவாக நம்பிக்கை அடிப்படையில் நான் சொல்கிறது லாஜிக் தான். அப்போ சூரியனும் சனியும் சேரும்பொழுது நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஒன்று நம் கைவிட்டு போகும் அல்லது இழந்துருவோம். அப்படிங்கிறப்ப ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனி இணைவு தூண்டப்பட்டால் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல கண்ணாடி உடையும். சார் கண்ணாடி உடையிறது எதில் கண்ணாடி உடையலாம்? கண்ணாடி பாட்டில் உடையலாம், முகம் பார்க்குற கண்ணாடி உடையலாம், பீரோ டம்முன்னு போட்டுவீங்க, கண்ணாடி டம்முன்னு கீழே விழுகலாம்,
ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. வரலாம்னு ஒருத்தர் பாண்டியராஜன் ஐடியா கொடுப்பாரு. டொம்முன்னு முட்டும், கண்ணாடி உடஞ்சிரும். சைடு விமரில் பைக்கில் வந்து பட்டுன்னு தட்டி விட்டு போவாங்க, கண்ணாடி சில்லாக விழுந்து உடஞ்சிரும். போட்டிருக்க கண்ணாடி உடஞ்சிரும். செல்ஃபோன் டிஸ்பிளேல கண்ணாடி உடஞ்சிரும். நிறைய பேர் கண்ணாடி உடஞ்சுன்னா முகம் பார்க்குற கண்ணாடி உடஞ்சா மட்டும் தான் கெட்ட சகுனன்ற மாதிரி நம்புறாங்க. அப்படிலாம் இல்லை. செல்ஃபோனில் இருக்கிறதும் கண்ணாடி தானே. டிஸ்பிளே மேலே டெம்பர் கிளாஸும் விட்டுறீங்க இல்லையா, அதுவும் கிளாஸ் தான். நிறைய பேருக்கு டெம்பர் கிளாஸ் உடஞ்சிடும். செல்ஃபோன் விழுந்தும் டொப்புன்னு விழுகும். நிறைய பேருக்கு செல்ஃபோன் கீழே விழுந்தா கூட என்ன ஆகாது, ஒரு சின்ன பஞ்சு கூட இருக்காது. சிலருக்கு வந்து இப்படி தட்டியிருப்பாங்க, கிராக் விட்டுரும். அப்போ கண்ணாடி உடைவது முழுவதும் ஒரே சிம்டம்ஸ் தான். அது செல்ஃபோனில் உடஞ்சாலும் சரி, தைல பாட்டில் உடஞ்சாலும் சரி, கண்ணாடி போட்டிருக்க கண்ணாடி உடஞ்சாலும் சரி, வீட்டில் வச்சுருக்கக்கூடிய கப்பன் சாசரில் இருக்கக்கூடிய கண்ணாடி உடஞ்சாலும் சரி, ஒரு கப்பில் ஒரு கண்ணாடி இதில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஃப்ரூட் சாலட் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கியிருப்பீங்க, அதை எடுக்கிறப்ப கை நழுவி விழுந்துடும். நிறைய பேர் ஹார்லிக்ஸ் பாட்டில், எண்ணெய் பாட்டில்லாம் கண்ணாடியில் வாங்குறதே இல்லை. ஏன்னா உடஞ்சிரும், கெட்ட சகனம்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு. அது கெட்ட சகனமா அப்படின்னா கெட்ட சகனமும் இருக்குது, அதில் பெரிய பாசிட்டிவ் இருக்குது, நான் சொல்கிறேன். அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி சூரியன் இணைந்தால் கண்ணாடி உடையும். அப்போ ஒரு கண்ணாடி உடஞ்சால் சனி சூரியன் ஆக்டிவேட் ஆகும். இவர் தான் பேசிக். அப்போ சனி சூரியன் இணைஞ்சால் ஏதாச்சும் ஒன்று கட்டாகும்னு சொன்னோம் இல்லைங்களா. இன்னொரு விஷயம், திடீர்னு முடியும்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அது திடீர் முடிவு தானே. அப்போ பெரிய அளவு பணத்தை உங்கள் கைக்கு வரவை உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிப்பது கண்ணாடி உடைதல். அப்போ உங்களுக்கு கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வர வேண்டிய பெரிய ஃபண்டு உங்கள் கைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு பண வரவை, மிகப்பெரிய பண வரவை உங்களுக்கு குறிகாட்டுவது தான் கண்ணாடி உடையிறது. அப்போ கண்ணாடி உடையிறப்ப பூரா பாருங்கள், யாராச்சும் புதுசாக கார் வாங்குவாங்க, புதுசாக பைக் வாங்குவாங்க, பல நாள் பிரச்சனை முடிஞ்சிடும், கேஸ் முடிஞ்சு காசு வரும், செட்டில் ஆகும், எல்லாமே இருக்கும். அப்போ நெகட்டிவ் என்ன சார் அப்படின்னா, அந்த டயத்தில் உங்கள் லைஃப்பில் யார் வெளியே போனால் இந்த பிரச்சனை முடியுமோ அவங்கள வெளியேற்றிடும். எப்படி சார் வெளியேற்றும்? நிறைய பேருக்கு உயிராபத்துகளை கொடுக்கும், நிறைய பேருக்கு குடும்ப உறவு பிரிவுகளை கொடுக்கும், நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகும் இல்லைங்களா. டிவோர்ஸ் ஆகி கோர்ட்டில் கேஸ் போயிருக்கும்போது கண்ணாடி உடையும். அடுத்த வாரம் அடுத்த மாதம் கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ இது டிவோர்ஸ் தான் ஆகணுமா அப்படின்னா இல்லை. உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு டார்ச்சர் பண்ணுறாரு ஒரு மேனேஜர், உங்களை வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்குறான். அவனை பார்த்தாலே வயிற்றுச்சலாக இருக்குது, வயிறெல்லாம் பக்குங்குது. அவனும் உங்களை நிம்மதியாக வாழ விடலை. திடீர்னு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப உங்கள் வீட்டிலையோ பைக்கில் போகிறப்ப கண்ணாடி உடையும். ஒரு 2-3 மாதம் கழிச்சு, ஒரு 3 மாதத்துக்குள்ளே அவனை வேலையை விட்டு போயிடுவான் அவன். இல்லைன்னா அவனை வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க, இல்லைன்னா உங்களை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. ஆக மொத்தத்தில் அங்கே பிரேக் ஆயிடுச்சா, கட் ஆயிடுச்சா. அப்போ கட்டான உடனே உங்களுக்கு நன்மை நடக்கும். இது வந்து இதுவும் நல்லது தானே. அப்போ கட்டாகிறது. இப்போ ஒருத்தவங்க ரொம்ப நாளாக வந்து டிவோர்ஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் பிரேக் ஆகுது, அவங்க வீட்டில் இப்போ டிவோர்ஸ் ஆக போகுது. டிவோர்ஸ் நல்லதாக கெட்டதானே அவங்களுக்கு நல்லது. அப்போ சிச்சுவேஷனை பொறுத்து நல்லதாக கெட்டதானு முடிவெடுத்துங்க. கண்ணாடி உடைந்தால் மிகப்பெரிய அளவில் வர வேண்டிய பணம் பெரிய அளவில் செட்டில் ஆகும். அதே போல் உங்களுடைய லைஃப்பில் எது வேணான்னு நினைக்கிறீங்களோ, இல்லைனா எது முக்கியமாக அந்த இடத்துல கட்டானா உங்களுடைய லைஃப் மாறுமோ அதை காலமே கட் பண்ணி விட்டுரும். இந்த கண்ணாடி உடைதல் என்பது திடீர் அப்படின்ற வார்த்தையை வச்சுக்கோங்க. திடீர்னு ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்கும், திடீர்னு பணம் வரும், ரெண்டையுமே சேர்த்து செய்யும். அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய தகவல்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.